ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மூட்டு தேய்மானத்தை பற்றி நிறைய வீடியோ போட்டுட்டு இருந்தோம். அதில் இந்த நீ ரீப்ளேஸ்மெண்ட்டுங்கிறது ஒரு முக்கியமான ட்ரீட்மெண்ட். அதாவது மூட்டு தேய்மானம் அதிகரித்து நடக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கிறப்போ இந்த நீ ரீப்ளேஸ்மெண்ட்டுங்கிறது ஒரு சக்ஸஸ்ஃபுல் ப்ரொசீஜருங்கிறது இந்நேரத்தில் நிறைய தடவை வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். உலகம் பூரா பண்ணுற ஒரு ப்ரொசீஜர். ஒரு 20 வருஷத்துக்குள்ளே பார்த்தோன்னா 90% சக்ஸஸ் ரேட் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸலண்ட் ப்ரொசீஜர். பட் இது எடுக்கும்போது நிறைய மக்களுக்கு என்ன பயம் அப்படின்னா, சர்ஜரி முடிஞ்சோடனையும் பெயின் அதிகமாக இருக்குமே, அதை என்னால் தாங்க முடியுமா அப்படிங்கிறது தான் நிறைய பேர் இதுக்காக பயப்படுற ஒரு காரணம். ஸோ கடந்த ஒரு 10 வருஷம் 15 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இந்த நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரியோட பெயினை சர்ஜரி முடிஞ்சு வர்றப்போ பெயின் இல்லாமல் எப்படி மக்களை வைக்கிறது அப்படிங்கிறதுல நிறைய ரிசர்ச் போயிருக்கு. அதில் நிறைய அட்வான்ஸ்மெண்ட்டும் ஆயிருக்கு. ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரிக்கு அப்புறம் வர்ற சர்ஜரி ரிலேட்டட் பெயினை எப்படியெல்லாம் நாங்கள் கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம், அதில் என்னெல்லாம் அட்வான்ஸ்மெண்ட் ஆகிருக்கு, அதில் இப்போ எந்த அளவுக்கு நீங்கள் பெயின் ஃப்ரீ ரிகவரி எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பேசலாம். நான் டாக்டர் அருண் கண்ணன், ஆர்த்தோபெடிக் சர்ஜன் ஃப்ரம் ஜெயம் ஆர்த்தோ கேர் கோடம்பாக்கம் அண்ட் அப்போலோ ஹாஸ்பிட்டல் சென்னை. இப்போ மூட்டு தேய்மானம் அப்படிங்கிறது என்னென்னா, பேசிக்கலி நம்ம முட்டியில் இருக்கிற ஜவ்வு கொஞ்சம் கொஞ்சமாக தேஞ்சிட்டு வர்றது தான் மூட்டு தேய்மானம். முக்கியமாக வயதானவர்கள் 50 வயசு 55 வயசுக்கு மேலே இருக்கவங்கள தான் நிறையா காணப்படுது. அர்லி ஸ்டேஜஸ் கொஞ்சம் ஜவ்வு தேஞ்சிருக்கு, ஓரளவுக்கு நீங்கள் நல்லா ஃபங்க்ஷனலாக இருக்கீங்க, நல்லா நடந்துட்டு இருக்கிறீங்கன்னா அப்போ சர்ஜரி தேவை கிடையாது. லேட் ஸ்டேஜஸ் ஸ்டேஜ் 4 ஜவ்வு சுத்தமாக தேஞ்சு போயிடுச்சு, 10-15 நிமிஷம் நடக்க முடியல, நிறைய பெயினில் இருக்கிறீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு இந்த நீ ரீப்ளேஸ்மெண்ட் ஒரு எக்ஸலண்ட் ஆப்ஷன். நல்ல லாங் டேர்ம் ரிலீஃப் 20-25 இயர்ஸ்க்கு நல்ல ரிலீஃப் தரக்கூடிய ஒரு நல்ல சர்ஜரி. 20 இயர்ஸ் சக்ஸஸ் ரேட் அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் 90% சக்ஸஸ் ரேட் ஃபார் 20 இயர்ஸ் அப்படிங்கிறது மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் வச்சு ஸ்டடி பண்ணதில் நிறைய ரிஜிஸ்ட்ரிஸில் ப்ரூவ் ஆயிருக்கு. பட் மக்கள் வரும்போது என்ன கேட்பாங்க அப்படின்னா, சர்ஜரியோட பெயினை என்னால் தாங்க முடியுமா அப்படிங்கிறது தான் நிறைய பேரோட பயம், அச்சம். கடந்த ஒரு 15 வருஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த மூட்டு தேய்மானம்காக பண்ணுற இந்த நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரியோட பெயினை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், பெயின் இல்லாமல் எப்படி அவங்கள ரிகவர் பண்ண வைக்கலாம் அப்படிங்கிறதுல நிறைய எஃபர்ட்ஸ் போட்டிருக்கிறாங்க, நிறைய ரிசர்ச் வந்திருக்கு. அதில் இப்போது ஒரு அதிநவீன ஒரு சிகிச்சை முறையும் வந்திருக்கு. அதை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஸோ இந்த கடந்த 10 வருஷம் 15 வருஷத்தில் நிறைய மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறோம் உங்களோட இந்த சர்ஜரியிலேருந்து மீண்டு வர்ற பெயினை நல்லா குறைக்கிறதுக்கு. இப்போ நம்ம ப்ராக்டிஸில் பார்த்தீங்கன்னா 99% ஆஃப் நீ ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் ஸ்பைனல் அனஸ்தீசியாவில் பண்ணுறோம். ஸ்பைனல் அனஸ்தீசியானா என்னென்னா, இந்த முதுகில் ஒரு சின்ன ஊசி போட்டு கால் ரெண்டும் மரத்து போகிற மாதிரி பண்ணிவிடுவோம். அதுலேயே நம்ம சர்ஜரி முடிஞ்சிருது, ஜென்ரல் அனஸ்தீசியாக்கான தேவையில்லை. ஸோ இந்த ஸ்பைனல் அனஸ்தீசியாவில் இன்னும் ஒன்று என்ன முக்கியமான அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கால் ரெண்டும் ஒரு 2-2.5 ஹவர்ஸ்க்கு உங்களுக்கு வலி இல்லாமல் இருக்கும். ஜென்ரலாக சர்ஜரி பார்த்தோம்னா ஒரு 1.25 மணி நேரம் லாஸ்ட் ஆகும். ஸோ சர்ஜரி முடிஞ்சு வரும்போது ஸ்பைனல் அனஸ்தீசியாவோட எஃபெக்ட் ஸ்டில் இருக்கும். சர்ஜரி முடித்து வெளியில் வரும்போது ஜென்ரல் அனஸ்தீசியாவில் போனோன்னா ஒரு சில பேருக்கு நிறைய பெயினோட எந்திரிப்பாங்க. இதில் அந்த மாதிரி கிடையாது. முடிச்சிருப்பாங்க, ஸ்பைனல் அனஸ்தீசியா எஃபெக்ட் இருக்கும், சர்ஜரி முடிஞ்சிருக்கும், நம்ம போய் பேஷண்ட்டை பார்க்கலாம், அப்போ பெயின் இல்லாமல் இருப்பாங்க. ஸோ அது ஒரு முக்கியமான அட்வான்டேஜ் இந்த ஸ்பைனல் அனஸ்தீசியாவுக்கு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, இந்த நர்வ் பிளாக் அப்படின்னு போடுறோம். ஸோ சர்ஜரி முடிஞ்சு வெளியில் அவங்க பேஷண்ட் ஷிஃப்ட் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம காலுக்கு போகிற முக்கியமான நர்வ்ஸ், இந்த ஃபெமரல் நர்வ் அண்ட் சயாட்டிக் நர்வ், இதை சுற்றி இதுலேருந்து முட்டிக்கு வர்ற பிரான்ச்சஸில் ஒரு பிளாக், ஒரு சின்ன டியூப் மாதிரி போட்டு வச்சு அது வழியாக மெடிசன் போகிற மாதிரி பண்ணிவிடுவோம். ஸோ இதுக்கு பேர் அடக்டார் கெனால் பிளாக் ஆர் ஃபெமரல் நர்வ் பிளாக் அப்படின்னு சொல்லுவோம். இது பண்ணிட்டோம் அப்படின்னா ஜென்ரலாக ஒரு 2 நாள் இந்த டியூப் வச்சுருப்போம், அது வழியாக சுட்டாக இந்த அனஸ்தீசியா மருந்து போயிட்டுருக்கோம். ஸோ இந்த நர்வ்ஸை வந்துட்டு கண்ட்ரோல் ஆர் அதுலேருந்து வர்ற பெயின் சென்சேஷனை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த அனஸ்தீசியா டோஸ் போயிட்டுருக்கோம். ஜென்ரலாக 2 டேஸ் நாங்கள் இதை ரீட்டைன் பண்ணுறோம். ஸோ இதுலேருந்தும் நல்லா பெயின் ரிலீஃப் வரும். இதை தவிர பார்த்தீங்கன்னா, சர்ஜரி முடிகிற டைமில் அந்த முட்டிக்குள்ளே இருக்கிற டிஷ்யூஸில் சுற்றி இந்த பெரியார்டிகுலர் பிளாக் அப்படின்னு இன்ஜெக்ட் பண்ணுறோம். லோக்கல் அனஸ்தீசியா மெடிகேஷன் முட்டிக்குள்ளேயே நம்ம சர்ஜரி முடியறதுக்கு முன்னாடி அந்த இடத்துலலாம் இன்ஃபில்ட்ரேட் பண்ணிட்டோம்னா அந்த ஸ்ட்ரக்சர்ஸ்லேருந்து வர்ற பெயினையும் கம்மி பண்ணிடலாம். ஸோ இது 3மே சர்ஜரி எப்போ பண்ணிடுறோம். இதுலேருந்து மீண்டு வரும்போது ஓரளவுக்கு பெயின் கண்ட்ரோல்டாக இருப்பாங்க. பட் இதில் வந்துட்டு 100% பெயின் ரிலீஃப்னு கிடையாது. இது தவறையும் நம்ம மெடிசின்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கும். ஃபஸ்ட்டு 1 or 2 டேஸ் ஜென்ரலாக இன்ஜெக்ஷன்ஸ் போடுவோம். செகண்ட் டேலேருந்து மெடிசின்ஸாக ஒரு மாத்திரைகளாக மாற்றிடலாம். ஜென்ரலாக இது ஒரு மல்டி மோடல் அனால்ஜீசியா அப்படின்னு சொல்லுவோம். 2-3 வெரைட்டிஸ் ஆஃப் மெடிசன் கொடுக்குறோம். ஒன்று வந்துட்டு பேராசிட்டமால், இன்னொன்று வந்துட்டு மைல்டு வெரைட்டி ஆஃப் ஓபியாய்ட் மெடிகேஷன், இன்னொன்று ஒரு சில பேருக்கு ரெகுலர் பெயின் மெடிகேஷன் இந்த லோ டோஸில் கொடுக்கலாம். ஸோ 3 கம்பைன் பண்ணி கொடுக்கும்போது லோ டோஸில் கொடுக்குறோம்,
ஸோ பட் 3 கம்பைன் ஆகிறதுனால அதோட எஃபெக்ட் பெயின் ரிலீஃப் மேலே வர்றதோட எஃபெக்ட் நிறையா இருக்கும். பட் 3 சின்ன சின்ன டோஸில் கொடுக்கறதுனால அதனால வர்ற சைடு எஃபெக்ட்ஸை நல்லாவே கம்மி பண்ணிடலாம். ஸோ இந்த மல்டி மோடல் அனால்ஜீசியா அப்ரோச்னு சொல்லுவோம். ஸ்பைனல் அனஸ்தீசியா, நர்வ் பிளாக், அதை தவிர மல்டிபிள் மெடிகேஷன்ஸ் இன் ஸ்மால் டோஸ் இதெல்லாம் கொடுக்கும்போது மினிமல் சைடு எஃபெக்ட்ஸோட ஓரளவுக்கு பெயினை நல்லா கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்தோம். ஒரு லாஸ்ட் இயர் வரைக்கும் இதுதான் ஸ்டாண்டர்ட் அப்ரோச்சாக இருந்துச்சு. இப்போ மாடர்னாக அதிநவீனம் அப்படின்னா என்னன்னு கேட்டோம்னா லாஸ்ட் ஒரு 6 months நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். ஜெனிகுலர் நர்வ் அப்லேஷன் அப்படின்ற ஒரு ப்ரொசீஜர் நீ ரீப்ளேஸ்மெண்ட்டோட சேர்ந்தே பண்ணிகிட்ருக்குறோம். இந்த ஜெனிகுலர் நர்வ் அப்லேஷன்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு விளக்குறேன். ஜெனிகுலர் அப்படின்னா முட்டிக்கு போகிறது அப்படிங்கிறத ஜென்ரலாக ஜெனிகுலர் அப்படின்னு சொல்லுவோம். ஜெனிகுலர் நர்வ்னா முட்டிக்கு போகிற நர்வ், ஜெனிகுலர் ஆர்ட்ரினா முட்டிக்கு போகிற பிளட் வெசல். ஸோ ஜெனிகுலர்னால் முட்டிக்கு போகிறது அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ ஜெனிகுலர் நர்வ் அப்படிங்கிறது முட்டியை சப்ளை பண்ணக்கூடிய ஒரு சின்ன நர்வ். ஸோ முட்டிலேருந்து வர்ற வலி எல்லாமே இந்த ஜெனிகுலர் நர்வ் வழியாக தான் நம்ம பிரெயினுக்கு கம்யூனிகேட் ஆகும். ஸோ இந்த ஜெனிகுலர் நர்வ்ங்கிறது ஒரு நர்வாக இருக்காது, மல்டிபிள் பிரான்ச்சஸாக இருக்கும், சின்ன சின்ன நர்வ்ஸ். அதில் 3 மெயின் பிரான்ச்சஸ் உண்டு. முட்டிக்கு மேலே இருக்கிறத சுப்பீரியர் ஜெனிகுலர் நர்வ்ஸ்ன்னு சொல்லுவோம், 2 சைட்லேருந்தும் வரும். முட்டிக்கு கீழே பார்த்தீங்கன்னா இன்ஃபீரியர் ஜெனிகுலர் நர்வ் அப்படின்னு சொல்லுவோம், அதுவும் 2 சைட்லேருந்து வரும். அதில் முக்கியமாக மீடியல் சைடு ஒரு இன்னர் சைட்லேருந்து வர்றது முக்கியம். ஸோ 3 மெயின் ஜெனிகுலர் நர்வ் இருக்கும், பிரான்ச்சஸ், அதாவது 2 மேலேருந்து வரும், 1 முட்டிக்கு கீழேருந்து டுவர்ட்ஸ் த முட்டி நீ ஜாயிண்ட் வரும். ஸோ இந்த 3 நர்வையும் நம்ம ஒரு ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்லேஷன் அப்படிங்கிறது பண்ணுறோம். எப்படின்னா பேஷண்ட் அனஸ்தீசியாவில் இருப்பாங்க, ஸ்பைனல் போட்டிருப்போம், நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த 3 நர்வையும் டார்கெட் பண்ணுற மாதிரி 3 நீடில் போட்டு அந்த நீடில் வழியாக ஒரு ப்ரோப்னு ஒன்று போடுவோம், ரேடியோ ஃப்ரீக்வன்சி ப்ரோப். அந்த நீடில் வழியாக ஒரு சின்ன ஒரு ஊசி மாதிரி தான் இருக்கும் அந்த ப்ரோபும். அந்த ப்ரோப் வந்துட்டு உள்ளே போயிட்டு அதுலேருந்து ரேடியோ ஃப்ரீக்வன்சி வேவ்ஸ் வரும். ரேடியோ ஃப்ரீக்வன்சி வேவ்ஸ் வரும்போது இந்த 3 நர்வையும் நம்ம டீசென்சிட்டைஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி டீசென்சிட்டைஸ் பண்ணும்போது என்னென்னா, இப்போ நான் முதல்ல சொன்னேன் இந்த பிளாக் நர்வ் பிளாக்லாம் போடுறோன்னா அதெல்லாம் ஜென்ரலாக 2 days வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னேன். பட் இந்த மாதிரி நர்வை வந்துட்டு இந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி மூலமாக டீசென்சிட்டைஸ் பண்ணிட்டோன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 to 6 months இந்த நர்வ்ஸ் வந்துட்டு அந்த அளவுக்கு சென்சிட்டிவாக இருக்காது. ஸோ டீசென்சிட்டைஸ்டாக இருக்கும்போது முட்டிலேருந்து வர்ற இந்த பெயின் சிக்னல்ஸை நல்லா குறைச்சிருது. குறைக்கிற போது 1 day 2 day எஃபெக்ட் இல்லை, நம்ம 6 weeks 3 months 6 months வரைக்கும் நம்ம இதுலேருந்து ஓரளவுக்கு நல்ல பெயின் ரிலீஃப் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஜென்ரலாக எங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் பார்க்கும்போது முன்னாடி இருந்த பெயினுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 1 year முன்னாடி இருந்த நீ ரீப்ளேஸ்மெண்ட் பெயினுக்கும் இந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்லேஷன் பண்ணதுக்கும் ஒரு 50% பெயின் ரிடக்ஷன் பார்க்குறோம். 100 பேருக்கு பண்ணுறோம் அப்படின்னா அதில் 90 பேருக்கு கிட்டத்தட்ட ஒரு 50% வலியை அதனால் குறைச்சிட முடியுது. இந்த வலியை குறைக்கும் போது என்னென்னா உங்களால் ஈஸியாக ரிக்கவர் ஆகலாம். நம்ம நடக்கிறது, முட்டியை நீட்டி மடக்கிறது எல்லாமே பெயினில் வந்துட்டு ஒரு 50% குறைச்சிட்றோம். அண்ட் இந்த நர்வ் அப்லேஷன் பார்த்தோன்னா உங்களுக்கு சொன்னேன் 3 to 6 monthsங்கிறது ஒரு ஆவரேஜ் பீரியட். இது வரைக்கும் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு இன்ஜெக்ஷன். அதுக்குள்ளே நம்மளோட இந்த சர்ஜரிக்கு ரிலேட்டட் பெயின் எல்லாம் கம்மியாகிடுது. நீ ரீப்ளேஸ்மெண்ட்டோட அந்த பெயின் ரிலீஃப் எஃபெக்ட்டும் வந்துடும். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா பை 6 months பெயினோட ரிக்கவர் ஆகிறதுக்கு பதிலாக பெயின் ஃப்ரீயாக ரிக்கவர் ஆகிறதுக்கு இது ஒரு நல்ல அடிஷனாக நமக்கு வந்திருக்கு. இதே இந்த நர்வ் அப்லேஷனை சர்ஜரி அதாவது நீ ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாமையும் சில பேருக்கு பண்ணலாம். பட் அவங்களுக்கு என்னென்னா இப்போ தேய்மானம் இருக்குது, அதுக்கான வலிக்கான இந்த நர்வ் அப்லேஷன் பண்ணுறோன்னா ஒரு ஆவரேஜ் 6 monthsக்கு ஆக்ட் ஆகுது. பர்மனன்ட் சொல்யூஷன் கிடையாது. ஸோ நீ ரீப்ளேஸ்மெண்ட்டும் பண்ணி இந்த நர்வ் அப்லேஷனும் பண்ணும்போது பர்மனன்ட் சொல்யூஷனும் வந்துடுது. அந்த ரிக்கவரி பீரியடுக்கான பெயினையும் நம்மளால் நல்லா டேக்கிள் பண்ண முடியுது. ஸோ சர்ஜரிங்கிறது ஒரு லாங் டேர்ம் ரிலீஃப்காக பண்ணுற சர்ஜரி. சர்ஜரியிலேருந்து மீண்டு வர்ற அந்த ஒரு பெயினை அதுக்கான ஒரு ஃபியர் பயம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா சர்ஜரி கேன் பி பெயின்ஃபுல். அதை இந்த மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்மளால் நல்லா குறைக்க முடியுது. அதனால் இப்போ ரிக்கவரியை வந்துட்டு ஓரளவுக்கு பெயின் ஃப்ரீ ஒரு ரிக்கவரி ப்ராசஸ் தான் நம்ம கன்வெர்ட் பண்ணிகிட்ருக்குறோம். 100% பெயின் ஃப்ரீன்னு சொல்ல முடியாது, ஒரு 50% பெயின் ரிடக்ஷன் நம்மளால் இப்போ பண்ண முடியுது. ஸோ நீ ரீப்ளேஸ்மெண்ட் பற்றியோ அதுக்கான ரிக்கவரி அண்ட் பெயின் ரிலீஃப் பற்றியோ உங்களுக்கு கொஷின்ஸ் கண்டிப்பாக நிறையா இருக்கும். நிறைய பேருக்கு கமெண்ட்ஸில் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் கொஷின் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நெக்ஸ்ட் வீடியோஸில் கண்டிப்பாக உங்களுக்காக அட்ரஸ் பண்ணுறேன். தேங்க்யூ.